பா இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கறி நோ ஃபிஷ் பிரியாணி. ஃபிஷ் பிரியாணி வாங்க எப்படி ஈஸியாக ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இல்லாமல் உள்ளெல்லாம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சேம் ஆஸ் யூஷுவல் அரிசியை எப்பவும் போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சு நான் ஒரு பச்சை மிளகா 6 to 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. நான் வந்து ஃபிஷ்ஷை என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுட்டேன். பிரியாணியில் போகிறது வந்து லைட்டாக மசாலா சும்மா மேலோட்டமாக ஒரு 5 பீஸ் மட்டும் தான் பிரியாணி உள்ளே போடுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். மீதியெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 2-3 வெங்காயத்தை நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு இப்போ ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி இதை ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியாதவங்க போய் வீடியோஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி சூடானதும் லவங்க பட்டை எல்லாம் போட்டாச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி ஆட் பண்ண உடனே கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள், மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி பிரியாணி செய்கிறீங்களோ அதே தான். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போது லைட்டாக மசாலா மேலோட்டமாக தடவி வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு 5 துண்டு மீன் அதை வந்து நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து வச்சுட்டு இப்போது கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். இது கொஞ்சம் அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கட்டும். ஸோ இப்போ திறந்து பார்த்தா நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கியாச்சு. இப்போ நல்லா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல் தான் வரும். ஸோ இப்போ அலேக்காக தூக்கி அதை அலேக்காக திருப்பி போட்டு டப்புன்னு செஞ்சிங்கன்னா உடஞ்சிரும். ஃபிஷ்ஷு வெந்துருச்சு இல்லையா, அதனால் அலேக்காக அதை திருப்பணும். ஸோ திரும்பியும் மூடி வச்சு இன்னொரு சைடு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைப்போம். ஸோ வாருங்க, சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது ஃபிஷ்ஷோடு சேர்ந்து கிரேவி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபிஷ்ஷெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட போகிறோம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் உடஞ்சிரும். ஸோ என்ன பண்ணோம், இப்போது இதோட சாரெல்லாம் அதில் இறங்கியாச்சு. இப்போ ஸ்மெல்லுமே அதில் வந்து ஃபிஷ்ஷோட ஸ்மெல் தான் வருது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்படி கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அளவு தண்ணி ஊற்றின உடனே நல்லா கொதிக்கட்டும், கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் சேர்த்துற வேண்டியது தான். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நார்மலாக நீங்கள் பிரியாணி செய்கிற மாதிரியே தான் இதுவும் செய்யணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபிஷ்ஷு போட்டு எடுத்துருவேன், அவ்வளோதான். உள்ளியே விட மாட்டேன். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இல்லை, உப்பு இல்லை, எதுவும் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது அரிசியை வடித்து இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் நிறுத்திட்டு இப்போது இந்த பிரியாணியில் நம்ம ஆட் பண்ணுவோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். ஸோ நல்லா போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு சைடு வந்து தம் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு சைடு நம்ம வந்து தவா வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிரியாணியில் போட்டிங்க இல்லையா அரிசி, அது மீன் போட்டோம் இல்லையா, அந்த மீனையும் நான் என்ன பண்ணேன் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் தவாவில். ஸோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் பிரியாணியும் சூப்பராக தம் ஆகிடுச்சு. ஸோ மேலே இப்போ நம்ம கார்னிஷிங் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சு ஆனியன்ஸை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் போடலான்னு தேவைப்பட்டா. ஏன்னா என் பசங்க அதை பார்த்த உடனே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் போடலை. நீங்கள் லெமன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம், கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி மேலே கார்னிஷ்க்கு வச்சுட்டேன். ஸோ ஃபிஷ் பிரியாணி ரெடி. இப்போ சர்வ் பண்ணலாம். ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாம். ஸோ சூப்பராக தம்மாக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரையோட ஃபிஷ் பிரியாணியோட ஸ்மெல் பசங்களுக்கும் தாராளமாக பயப்படாமல் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வந்து இதில் முள்ளே இருக்காது. ஏன்னா நான் வந்து உள்ளே அலேக்கா போட்டேன், மல்லேக்கா தூக்கிட்டேன். அதனால் ஃபிஷ் பிரியாணியாகவும் இருக்கும்,
முள்ளும் இருக்காது, ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே டன்.